வணக்கம். நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா. கிரைம் பேட்ரோல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஒரு விமன் அகெயின்ஸ்ட் கிரைம் நிகழ்ச்சி. இந்த உலகத்தோட எல்லா தர்மம், அது மட்டும் இல்லாம சமூகம், வாழ்வியலை பத்தி மக்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கும். ஒரு நல்ல மனுஷனா வாழறதுக்கான வழிய காட்டும். காலம் மாற மாற நம்ம கூட இருக்கிற சம்பிரதாயங்களும் நம்மளோட சேர்ந்து மாறிக்கிட்டு தான் இருக்கும். எது மாறலையோ அதுதான் நம்மளோட சமூகம், நம்மளோட எண்ணங்கள். நம்ம வாழ்க்கையில பெண்ணிற்கான இடம் இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுலயும் சில பேர் இருக்காங்க. அவங்க சந்திரன்ல தனி உலகத்தை படைக்க விரும்புறாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல சில பேர் தன்னோட உரிமைக்காகவும் மரியாதைக்காகவும் தொடர்ந்து இன்னமும் போராடிக்கிட்டே இருக்காங்க. சில சமயம் இந்த போராட்டம் கொலைகார போராட்டமா மாறுது. சனா, ஒரு 2 நிமிஷம் இல்ல, நான் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். 2 நிமிஷம் இல்ல, 10 நிமிஷம் வெயிட் பண்ணவும் நான் தயாரா இருக்கேன். உள்ள லட்டு பிரசாதம் கொடுக்குறாங்களே, அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எனக்கு அதை வாங்கிட்டு வந்துடு. கோவில் லட்டுவை வீட்டுக்கு எடுத்துட்டு போவியா? அலோ பண்ணுவாங்களா? ஐசி, நீ என் வீட்ல இருந்து எடுத்துட்டு போறல்ல, அப்ப நான் லட்டு எடுத்துட்டு போக முடியாதா? கரெக்ட் தான் பாஸ். அடியே, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி, அந்த லட்டுவை விடு. உன் வீட்டாளுங்க யாராவது இந்த கோயில உன்னை பார்த்தாங்கன்னு வெய்யு, அட்டகாசம் பண்ணிடுவாங்க. நேஹா, ஐ டோன்ட் கேர் அபவுட் திஸ். ஐயோ சரி, இங்கே இரு, நான் ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சனா மேடம், நீங்களா? ஓ, அது மேகா கூட நான் இங்க வந்திருந்தேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கோவிலுக்கு ஒரு சவாரி வந்தேன். உங்களை இங்க பார்த்ததும் உடனே இறங்கி கீழே வந்துட்டேன். மேகா உள்ள போயிருக்கா, அதான் அவளுக்காக நான் வெயிட் பண்றேன். சரி, அவங்க வரட்டும், எல்லாரும் சேர்த்து ஒண்ணவே விட்டுடலாம். இல்ல 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 இல்ல, நாங்க நடந்துதான் வீட்டுக்கு போவோம். நீங்க எதுக்கு நடந்து போகணும்? அட, நான் இருக்கேன்ல, அங்கதான் எனக்கு ஒரு சவாரி இருக்கு, அதை பிக்கப் பண்ணும். அட வாங்க மேடம், ஆட்டோல உட்காருங்க. வாங்க மேடம். யூசுப், நாளைக்கெல்லாம் செட் பண்ணியாச்சு. நீ டென்ஷன் ஆக வேண்டாம். டென்ஷன் வேணான்னு நீ சொல்றியா? சீனா, உன் சிஸ்டர் சனா இதுக்கு ஒத்துக்க மாட்டா. போன தடவை என்ன பண்ணா ஞாபகம் இருக்குல்ல? அடடா, ஸ்வீட்டா? எங்கிருந்து வாங்கி வந்த? ஒன்னும் இல்லப்பா, நான் மேகா கூட கோவிலுக்கு போயிருந்தேன். அங்க இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப டயர்டா இருக்கு. இத பாருமா, நீ இத பண்ணாத அத பண்ணாத நான் இதுவரை சொன்னதே இல்ல. இதெல்லாம் உனக்கும் நல்லா தெரியும். ஆனா இன்னொரு மதத்தவர் கூட சேர்ந்து நீ கோயிலுக்கு போய் அங்க கலந்துக்கிறது, இதெல்லாம் சரியில்லை. இங்க பாருங்கப்பா, மொத விஷயம் நான் கோவிலுக்குள்ள போகவே இல்ல. 2வது விஷயம், அப்படியே நான் போயிருந்தா என்னதான்ப்பா தப்பு? எதுவும் தப்பு இல்லம்மா. ஆனா மக்கள் கண்ட மாதிரி பேசுவாங்க. நாம இவங்க கூட தானே வாழ்ந்தாகணும். கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அப்பா, நீங்க இந்த சொசைட்டியை விட்டு தள்ளுங்க. சொல்ல போனா மூச்சு விட கூட பெர்மிஷன் கேட்க சொல்லுவாங்க. எனக்கு லட்டு பிடிக்கும், அதனால நான் வாங்கிட்டு வந்தேன். என்னங்க, விட்டு தள்ளுங்க. சின்ன பொண்ணு தானே, இவளுக்கு லட்டு பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே. ருபீனா, நாளைக்கு நீ சனா கூட போயிடு. எனக்கு வேற வேலை இருக்கு. எங்க போகணும்? இவகிட்ட சொல்லிடு. ஊரு சுத்தணும்னா இவ எப்பவும் ரெடியா இருப்பா இல்ல? நாளைக்கு காலேஜுக்கு போகணும், ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு. அப்பனா நான் கண்டிப்பா வருவேன். அங்க ஒரு சாட் கிடைக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அங்க இருந்து எல்லாருக்கும் பார்சலும் வாங்கிட்டு வந்துடலாம். சரி, நாளைக்கு போலாம்.
நீங்க எனக்கு ஃபோன் பண்ணப்போ ஒரு சவாரிய மாடர்ன் டவுனுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அவனை அப்படியே பாதியிலே இறக்கி விட்டுட்டேன். வண்டியை திருப்பி அப்படியே உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். அட சவாரியை எதுக்கு விட்ட? நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வேற ஆட்டோவை பிடிச்சிருக்கேன். சும்மா தான் பாதியிலே இறக்கி விட்டேன். ருபீனா, எனக்கு ஒண்ணு சொல்லு. இந்த தடவை காலேஜ்ல ஆன்லைன் ஃபார்ம் கொடுக்கலையா? கொடுத்திருந்தாங்க. அப்போ நீ ஆன்லைன்ல ஃபில் பண்ணிருக்கலாம்ல. நான் சொல்லியிருந்தேனே, ஆனா அக்கா தான் காலேஜ் போய் ஃபில் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. நீ சொல்லியிருந்தியா? ஆனா அவங்க தான் அதுக்கு ஒத்துக்கல. இந்த நிக்காவை ஒத்துக்கிறீங்களா? இங்க என்ன நடக்குது? சனா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல திரும்பி வந்துட்ட? இதுக்காக தானே வெளிய அனுப்புனீங்க. அப்பதானே உங்க லைஃப பாலாக்கிக்க முடியும். இந்த யூசப்காக. சனா, இதுல நீ தலையிடாத. பெரியவங்க நாங்க உயிரோட இருக்கோம். அக்காக்கு என்ன தப்பு நடக்குதுன்னு அவங்களுக்கு சுத்தமா புரியல. ஆனா நீங்க என்னமா நீங்க நீங்களும் ஓவரா பேசிட்டு இருக்க. எனக்கும் என் மனைவிக்குமான பிரச்சனை. இதுக்கு நடுவுல நீ வராத. அப்படியா? உனக்கும் உன் மனைவிக்குமான பிரச்சனையா? ஏன் மறந்துட்டியா? இதோட நீ 3 தடவை தலாக் கொடுத்துட்ட. யாரும் யாருக்கும் எந்த தலாக்கும் கொடுக்கல. சரிக்கா, தலாக் பண்ணலனா இப்ப எதுக்காக மறுபடியும் கல்யாணம் பண்ற? சனா, நீயும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிற. நான் என் வீட்டுக்கு போய் ஆகணும். உங்களுக்கு உங்க வீட்டுக்கு போகணும்னா நீங்க இப்படியே போயிடுங்க. இதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா இது பெரிய தப்பு. தப்பா? அப்படி எங்க எழுதி இருக்கு? காட்டுங்க, நானும் படிச்சு பாக்குறேன். தாரிக் சார், உங்க பொண்ணு நீங்க அளவுக்கு அதிகமா படிக்க வச்சுக்கீங்க. அப்பா, நடக்கிற தப்பு உங்க கண்ணுக்கு தெரியலையா? எது தப்பு எது சரின்னு நான் பார்க்க விரும்பல. ஜீனத், நீ உள்ள போயிட்டா நமக்கு நல்லது. அவ வீட்டை விட்டு இங்கேயே தங்கி இருக்க சொல்றியா? அப்புறம் உங்க 2 பேருக்கு நான் என்ன பதில் சொல்றது? இங்க பாரு, இவள உள்ள கூட்டிட்டு போ. இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க வா. என்ன நடக்குது? சார், அது புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதான் குரான் கொண்டு வந்தோம். ஆமா, நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? இங்க 3 டிவோர்ஸ் ஒரு நிக்கா நடக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். இல்ல சார், யாரோ தவறா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சரியான தகவல் தான். இங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் கல்யாணம் நடக்குது. என்ன பண்ற? நீ உன் ரூமுக்கு போ. கூட்டு போ. நான் உள்ள போக மாட்டேன். யாரும் உள்ள போக கூடாது. அவ கையை விடுங்க. மௌலானா சார், உண்மை என்னன்னு நீங்களே சொல்லுங்க. அது வந்து தாரிக் சார் என்ன பண்ண சொன்னாரோ அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷர்மா, பூஜா, எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. இங்க பாருங்க. பேசாதீங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க. தாரிக் பாய், நான் உங்களை ரொம்ப நேர்மையானவர் நினைச்சேன். நீங்க என்னன்னா எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கீங்க. அவன் மட்டும் ஒத்துக்காம இருந்திருந்தான்னா உங்களுக்கு பெயிலே கிடைச்சிருக்காது பாய். காசிர் பாய், நான் ஜீனத்துக்கு நல்லது பண்ண நினைச்சிருக்கேன். அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். முதல்ல நீங்க இவளுக்கு ஒரு வழியை பண்ணுங்க. இவதான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா, இல்லனா வீட்டு விஷயம் வீட்லயே இருந்திருக்கும். நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல. ஆனா என் வீட்ல தப்பு நடக்குதுன்னா அதுக்கு போலீஸ்லாம் வர வேண்டிய அவசியமே இல்ல. சனா, இந்த வீட்டு விஷயத்துல நீ தலையிட தேவையில்லை. புரியுதா? அப்பா, யார் ஃபோன் பண்ணிருப்பாங்கன்னு தெரியுது. அந்த குல்தீப் இருக்கானே, அவனால தான் ஃபோன் பண்ணிருப்பாங்க. அமீர், பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டது உனக்கு நல்லது. அட என்னப்பா, அந்த ஃபோன் பண்ணதே நான் தான். புரியுதா? பாத்தீங்களாப்பா, இவங்க தான் நான் அப்பவே சொன்னேன்ல. இப்பவும் நீங்க திருந்தலைனா சீக்கிரமா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பி கம்பி என்ன வச்சிருவேன். ஏய், நீ ஒழுங்கா உன்னோட வேலையை பாரு. என்ன இல்லனா என்னடா பண்ணுவே? உனக்கே உயிரோட புதைச்சிர வேண்டாம். டேய், வாயை மூடுடா. இவங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்து நம்மளையே மிரட்டுறாங்க. அது என்ன பார்த்து கத்துறாங்க. ஏன்னா உங்க அப்பா புத்திசாலி. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அடுத்த எலெக்ஷன் வருது இல்ல, அதனாலதான் சத்தம் போடாம நிக்கிறார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, அப்பாவோட நிழல்ல வாழணும்னா அப்பா அப்பான்னு கூப்பிட கத்துக்க. என்ன சொல்ற வருண்? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். ஏய் அமீர், ஏய் யார் மேல கை வைக்கிற? அமீர், ஏய் சும்மா விட மாட்டேன். வேணாம் யூசுப், சொன்னா கேளு அமீர். வேணாம், எப்படி பேசுறியா? வேணாம்னு சொல்றேன்ல. வேணாம், விடு அமீர். விடுன்னு சொல்றேன். அமீர் சொன்னா கேளு அமீர். ஏய் அமீர் வேணாம். விடு. என்ன பண்றீங்க? என்ன இது? என்ன சண்டை? எவ்வளவு சென்சிட்டிவான ஏரியா இது?
இங்க ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திடும். ஆனா இது தெரியாம இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? நீங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் நடக்கல. இந்த குல்தீப்போட பையன் ஆயுஷ் இருக்கான்ல, இவன் தான் ஆரம்பிச்சான். யார் வேணா இதை ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா இதை நாங்க தான் முடிச்சு வைப்போம். கமான், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்டேஷன் கூட்டு வாங்க. சார் இன்ஸ்பெக்டர் சார், அதெல்லாம் எதுவும் தேவையில்லை சார். பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க சார். நாங்க சாரி கேட்டுக்கிறோம் சார். ஆமா காதிர் சார், குல்தீப் சார், நீங்க எவ்வளவு பெரிய சீனியர்ஸ், இதை நான் உங்ககிட்ட சொல்லணுமா? ஆனா இது என்னோட ஏரியா. இதுல கலாட்டா நடந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. எலெக்ஷன் வர்ற வரைக்கும் நீங்க எல்லாம் அமைதியா இருக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? சரி, எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. கிளம்புங்க. ஏன்டா அவங்க விஷயத்துல தலையிடுற? ஏன் போலீஸுக்கு போன் போட்ட? நான் போலீஸ்க்கு ஃபோன் போடல. நீ தான் போலீஸுக்கு போன் போட்டேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டே இருந்தா. அங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அண்ணா நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல. அப்ப யார் பண்ணது? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. எப்ப பார்த்தாலும் என்னைய கத்துறீங்க. இங்க பாரு ஆயுஷ், சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன்னால எலெக்ஷன்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் என்ன மாதிரி மோசமானவன்னு நீ பார்க்க மாட்டேன். அண்ணனுக்கு புரிய வை. எதுக்கும் கவலைப்படாத, போக போக எல்லாம் சரியாயிடும். அம்மா, நான் ஏதாவது தப்பு பண்ணேனா? ஜீனத் அப்புறம் உங்களுக்கு நான் நல்லதுதான் நினைப்பேன். நீ எந்த ஒரு தப்பும் பண்ணலம்மா. பொண்ணா பிறந்ததுதான் நாம பண்ண பெரிய தப்பு. அப்பாவோட கௌரவத்தையும் காப்பாத்தணும், புருஷனையும் நல்லபடியா பாத்துக்கணும். இதை தாண்டி பொம்பளைங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. ஆனா அம்மா, ஜீனத்தை பத்தி ஒரு மனுஷன் எந்த நல்லதுமே நினைக்க மாட்டான். அப்புறம் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணணும்? சரிம்மா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. அவ என்னதான் பண்ணுவா? அம்மா, அவ படிச்சிருக்கா, கிராஜுவேட், நல்ல புரிதல் இருக்கு. வெளியே போனா சொந்த கால்ல அவ நிப்பா. ஆனா அவ கொஞ்சம் தைரியத்தை வரவழைக்கணும். பெண்கள் தைரியத்தை காட்டினா அதை திமிருன்னு சொல்லுவாங்க. அதோட சனா, உன்னோட தைரியம் எனக்கு பயத்தை தான் கொடுக்குது. எதுக்கு பயப்படுறீங்க? ஏன்னா எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. என்னோட அனுபவம் உனக்கு கிடைச்சிருந்தா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். அம்மா, எனக்கு எதுவும் நடக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. நீ ஏன் போன் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க உங்கள் ஃபோன். நான் வந்து உங்கள் ரூமை க்ளீன் பண்ணிட்டேன். என்ன? சார், அந்த பொண்ணை கெரசின் ஊத்தி கொண்டு இருக்காங்க. 80% எரிஞ்சு போச்சு. டேஞ்சர் ஸ்டேஜ். சார், ஜீனத்தும் ருபீனாவும் ரூம்ல தான் இருந்தாங்க. நானும் தூங்க போயிட்டேன் சார். சனா கிச்சனை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்பதான். ஆமா சார், க்ளீன் பண்ணிட்டு குப்பையை கொட்டுறதுக்கு அவ வெளியே போனா. அப்பதான் அவ மேல. நீங்க தாக்குறவங்கள யாரையாவது பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல சார். சனாவோட சத்தத்தை கேட்டுதான் நாங்க வெளியே ஓடி வந்தோம். அங்க யாருமே இல்ல. ஆனா என் பொண்ணுதாங்க தனியாக எரிஞ்சிட்டு இருந்தா, கத்திட்டு இருந்தா. அவ சத்தம் கேட்டுதான் நாங்க வெளியே வந்தோம். உங்களுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க. ஆயிஷா அவனோட ஃப்ரெண்டு தான் உங்க அப்பா பேச்சை கேட்டு பண்ணிருப்பாங்க. நம்மள மட்டன் தட்டுறதுக்காகவே பண்ணிருப்பாங்க. சார், உங்க பையனுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. போலீஸ் வேலையை போலீஸ் பார்த்துப்பாங்க. அவன் இப்ப தப்பா என்ன சொல்லிட்டான்? நீங்களே சொல்லுங்களேன். எங்க
பொண்ணை இப்படி யாரு சார் இருப்பாங்க? அந்த குல்தீப் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆள் தான், அதுவும் எலெக்ஷன்ல ஜெயிக்க. உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? உங்க அரசியலை உங்ககிட்ட மட்டும் நடத்திக்கோங்க. ஒரு உயிரை தியாகம் பண்ணி அரசியல் நடத்தி என்ன பிரயோஜனம்? சாரி சார், உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இன்வெஸ்டிகேஷனுக்காக சில கேள்விகளை நாங்க கேட்டுதான். சொல்லுங்க. சனாக்காக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? என் பொண்ணு உள்ள வாழ்வா சாவான்னு போராடி இருக்கா, நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்க? இந்த மாதிரி சம்பவங்கள்ல இந்த ஆங்கிள் தான் முதல்ல வரும், அதனாலதான் கேக்குறேன். கிடையாது சார், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சரி, பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா யாராவது ஸ்டாக்கர், யாராவது ஃபாலோ பண்றவங்க, தொல்லை கொடுக்குறவங்க? இல்ல மேடம், சனா எங்க கிட்ட அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. அதோட நாங்க போய் சொல்றோம் நினைச்சீங்கன்னா ஏதோ நீங்களே மேகா கிட்ட கேட்டுக்கலாம். மேகா சனாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்ககிட்ட சனாவோட ஃபோன் இருக்கா? இருக்கு. பூஜா, போனை வாங்கிக்கோ. மேகாவை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு வா. இல்ல சார், சனாக்கு எந்த அஃபேரும் இல்ல, அவளுக்கு ஸ்டாக்கரும் கிடையாது. சரி, யூசுப் அவனோட அத்தான் அவன். சார், யூசப்க்கும் அவளுக்கும் ஒத்துக்காது. அதோட அவன் ரொம்ப நல்லவனும் கிடையாது. இவன் அவளோட அக்கா ஜீனத்தையும் நல்லா பாத்துக்கவே இல்லை. அடிக்கடி அவங்கள அடிப்பான். அதோட எப்போ அவன் ஜீனத் அக்காவை டிவோர்ஸ் பண்ணானோ அவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப டென்ஷன் ஓடிட்டு இருந்தது சார். அவ இஷ்டத்துக்கு இவன் நடக்க விட மாட்டான். சார், கிரைம் சீனை செக்யூர் பண்ணியாச்சு சார். ஆனால் டென்ஷனாக இருக்கிறதால இங்கே ஃபோர்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். வெரி குட். உங்களுக்கு என்ன தோணுது? சனாவை தாக்குனது கம்யூனல் கிளாஷாக இருக்குமோ? ஐ மீன், இந்த நேரத்துக்கு சனா வெளியே வருவான்னு யாருக்கும் ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால அவளை தாக்கிட்டு ஈஸியாக தப்பிச்சும் போயிருக்காங்க. இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல சார். இந்த மேட்ரு பர்சனலோ இல்லை கம்யூனலோ எதுவாக இருந்தாலும் சனாவுக்கு நடந்தது ரொம்ப தப்பு, இதை மறுக்க முடியாது. அங்கே சிசிடிவி இருக்கு பாருங்க, ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுங்க. அதுவரை குல்தீப்பை பார்த்து பேசிட்டு வரேன். ஓகே சார். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார், இந்த விஷயத்துல என்னோட பேரு அடிபட்டுச்சுன்னா வரப்போற எலெக்ஷன்ல நான் தோத்து போயிடுவேன் சார். ஏற்கனவே அங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனை, வெடியாட்கள் யாருமே தேவையில்லை. அது என்ன பிரச்சனை? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சார், அப்பா சொல்ல வர்றது, அவங்கள பொறுத்த வரைக்கும் சனா ஒரு ஓப்பன் மைண்டட் பொண்ணா இருக்கா. அதனால அவங்க கம்யூனிட்டிக்கே அவளோட பழக்க வழக்கங்கள் பிடிக்கல. அதனால தான் இதெல்லாம். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்க சார். அது யூசப் போன வாரம் கூட அந்த பையனை நீங்க பாத்தீங்கல்ல, போய் அவனே கேளுங்க. ஷர்மா, அந்த சனாவோட சிடிஆர் வந்ததா? இல்லை சார், ஈவினிங் வந்துடும் சார். டேக் இட் ஆன் ப்ரையாரிட்டி. இந்த கேஸை சீக்கிரமா சால்வ் பண்ணலன்னா பெரிய இஷ்யூ ஆயிடும். ஓகே சார். ஹலோ. கோமாவுக்கு போறதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணோம். எப்போ மயக்கம் தெளிஞ்சதோ அப்ப ஏன் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல? டென்ஷன்ல இருந்தோம், அதான் ஃபோன் பண்ணல. ஆனா வீடியோவை ரெக்கார்ட் பண்ணோம்ல, போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. ஹரிக் சார், வீடியோல எதுவுமே கிளியரா இல்ல, அதுக்கப்புறம் எப்படி அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க? சார், அவ தான் கிளியரா சொல்றாள்ல, அது குல்தீப்போட பையன். குல்தீப்க்கு ஒரு பையன் தான் இருக்கான், பேர் ஆயுஷ். அவனை போய் புடிங்க, உதைங்க, அவன் உண்மையை சொல்லிடுவான். உனக்கும் ஆயுஷ்க்கும் ஏதாவது பர்சனல் விரோதம் இருக்கா? சார், சனா கிளியர் கட்டா பேரை சொல்றா. அவ யாரோட பேரையும் சொல்லல, அவ ஏதோ சொல்லதான் வரா, அதுதான் நமக்கு புரியல. நீங்க பண்ற காரியம் இருக்கே, இத நான் நடக்க விட மாட்டேன். நாங்க என்ன பண்றோம்? எதை நடக்க விட மாட்டீங்க? நீங்க காப்பாத்துறீங்க குல்தீப்பையும் அவனோட பையனையும். அவங்க உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? ஏன் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க? இங்க பாருங்க, எங்களுக்கு யாரும் எதுவும் கொடுக்கல, அதோட நாங்க யாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணல. நாங்க எங்க இன்வெஸ்டிகேஷனை மட்டும் தான் நடத்துறோம். செஞ்சவன் மாட்டிக்காத வரைக்கும் எல்லாரையும் நாங்க ஒரே மாதிரி தான் பார்ப்போம். புரிஞ்சுதா? தாரிக் சார், யூசுப், கொஞ்சம் என் கூட வெளியில வாங்க, உங்க கூட கொஞ்சம் பேசணும். என் பொண்ணுக்கு இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா நீங்க எங்களை தான் ப்ளேம் பண்றீங்க. இதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. அவளோட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பிடிக்கல. அவ பிராக்டிக்கல் பொண்ணா இருந்தா, மத்த தர்மங்களையும் அவ நேசிச்சா. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஜீனத்தை காப்பாத்துறதுக்காக உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சா. இது தப்பு, தப்பான இன்ஃபர்மேஷன் இது. யூசுப் விஷயத்துல அவளுக்கும் உங்களுக்கும் அடிக்கடி சண்டை நடந்திருக்குல்ல? எனக்கு கோபம் இருந்தது, ஆனா அதுக்காக நான் அவளை இந்த மாதிரி பண்ணிடுவேனா?
என்னதான் இருந்தாலும் அவ என்னோட பொண்ணு. யூசுப், இது விஷயமா நீ என்ன சொல்ல விரும்புற? சார், சனாக்கும் எனக்கும் சண்டைன்றது எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு பிடிக்கலனாலும் இந்த ஃபேமிலியில நாங்களும் ஒரு மெம்பர் தான். மெம்பரா இருந்த மறந்துட்டியா? ஜீனத்தை நீ டிவோர்ஸ் பண்ணியாச்சு. சார், அது கோவத்துல பண்ணது. இதனால எனக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ஜீனத் கிட்டயும் சொல்லியிருந்தேன் சார். ஆனா அவ என் பேச்சை கேட்கல. தர்மத்தை கடைப்பிடிக்கிறவ. ஜீனத், வா வீட்டுக்கு போகலாம். யார்கிட்டயும் எதுவும் சொல்ல தேவையில்ல. யாருக்கு என்னன்னு தெரியும்? அல்லாவுக்கு தெரியும்ல, இல்லைன்னா நீங்க அவர்கிட்ட இருந்து மறைச்சிருவீங்களா? வா வீட்டுக்கு போலாம். அதான் வர மாட்டேன்னு சொல்றாளே, எதுக்கு அவ பின்னாடியே இருக்க? நீ ஒன்னும் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடல. சனா, இது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதுல நீ தலையிடாம இருக்கிறது நல்லது. உனக்கு மனைவி ஆகிறதுக்கு முன்னாடி அவ என்னோட அக்கா. நான் கவலைப்படதான் செய்வேன். நான் தப்பு பண்ணிட்டேன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். ஆனா ஜீனத் தான் என் பேச்சை கேட்கவே இல்லை. அப்புறம் சனா என்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுலே இருந்தா. அதான் இப்ப பிரச்சனை முடிஞ்சது இல்ல, கோமாவுக்கு போயிட்டாலே. அப்புறம் தாரிக் சார், சனாவோட கல்பிரிட்டை நாங்க கண்டிப்பா பிடிச்சிருவோம். இந்த இடத்துல ரொம்ப இருட்டா இருக்கு. அட்டாக்கரோட முகமும் சரியா தெரியல. அட்டாக்கர் எந்த பக்கம் ஓடினாலும் பின்னாடி மைதானம் வேற இருக்கு. ராத்திரி யாரும் இருந்திருக்கவும் மாட்டாங்க. இந்த ஒரு கல்பிரிட்டு தான் நம்ம கிட்ட இருக்கான். எங்க இருந்து வரணும், எந்த பக்கம் ஓடணும், எல்லாம் பிளான் பண்ணியிருக்கான். சார், சனாவை கொல்ற மோட்டிவ் யூசுப் கிட்ட இருக்கு சார். ஈவன் தாரிக் கிட்டயும் இருக்கு. ஏன்னா 2 பேர் சொன்னது கேள்விக்குறியா இருந்தது. சனா கூட யார் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அவங்க சனாவை மொத்தமா வெறுத்திருக்கணும். சார், ஒருவேளை ஆயுஷ் இல்ல குல்தீபா இருக்க வாய்ப்பு இருக்கா? சனாவோட வீடியோல ஏதோ அவ சொல்ல வரா, அதான் குறிக்கிறா. ஆனா என்னன்றதா தெரியல. ஆனா ஆயுஷையும் குல்தீப்பையும் பிடிக்க நமக்கு ஆதாரம் வேணுமே. சார், ஜீனத்தோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நிக்கா நடந்ததில்ல, அதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவனோட ஐடென்டிட்டி ட்ரேஸ் ஆயிருக்கு. யாரு ஃபோன் பண்ணது? எதுக்குடா ஃபோன் பண்ண? அவ உனக்கு யாருடா? ஏதாவது உள்பகையா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது சார். எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ ஏன் அவ்வளோ அக்கறை காட்டிட்டு இருந்த? சார், மௌலானா அந்த வீட்டுக்கு போன உடனே நான் போலீஸ்க்கு கால் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு தான் சார் இருந்தேன். அது மட்டும் இல்ல, ஆயுஷ் சொல்லி தான் நானும் கால் பண்ணேன். தாரிக் சார் இன்னைக்கு தான் விளையாடுவார் போல இருக்கு. மௌலானா நாசீர் கூட சேர்ந்து விளையாடுறாரு. ஆமா. சரி, அந்த ஃபோனை முதல்ல எடு. ஆயுஷோட அப்பா காதிர் கிட்ட எலெக்ஷன்ல தோத்துட்டாரு. அவர் தோக்கறதுக்கு சனாவோட அப்பாவும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. அதனாலதான் ஆயுஷும் அது மேல பயங்கர கோவத்துல இருந்தான். அதனாலதான் ஆயுஷ் சந்தர்ப்பம் பார்த்து ஒரு 6 அடிச்சிட்டான். இதுக்கு மேல இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இந்த கௌரவ் ஆயுஷ் சொன்னதுனால தான் கால் பண்ணியிருக்கான். ஒரு தடவை இந்த ஆயுஷ் கிட்ட நம்ம பேசி தான் ஆகணும். கூட்டிட்டு வாங்க சார். சார், சனாவோட சிடிஆர் வந்திருக்கு. சனா தொடர்ந்து ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணியிருக்கான். ஒரு நாளைக்கு 2-3 தடவை காண்டாக்ட் பண்ணியிருக்கான். ஆனா சனாக்கு அஃபேர் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. என்ன சொல்ற? இந்த நம்பருக்கு அவ கால் பண்ணியிருந்தாலும் 2-3 செகண்ட்க்கு மேல பேசினதில்ல. ஒருவேளை அஃபேர் இருந்திருந்தா ரொம்ப நேரம் பேசியிருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த நம்பர்ல இருந்து சனாக்கு காலே வரல. இன்னொரு விஷயம், சனாவோட கால் லாக்ல இந்த நம்பர் டெலீட் ஆயிருக்கு. இந்த நம்பர் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு? யாரோ சூரஜ் சர்மா பேர்ல. சூரஜ் சர்மா. வாங்க, இவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே சார். ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என் பொண்ணு எப்ப குணமாவா? இங்க பாருங்க, எங்க சைடுல இருந்து முழு முயற்சி எடுத்திருக்கோம். ட்ரீட்மெண்ட்டுக்கு இவளோட பாடி தான் ரெஸ்பாண்ட் ஆகணும். இப்ப எல்லாம் இவளே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஆயுஷ் சிட்டியை விட்டு வெளியே போயிருக்கானா ஜாப் இன்டர்வியூக்காக? ஆமா, டெல்லியில நாளைக்கு ஆயுஷுக்கு இன்டர்வியூ இருக்கு. சரி, அவனை எதுக்கு தேடுறீங்க? நான் தான் சொல்றேன்ல, அவன் எதுவுமே பண்ணலன்னு. அன்னைக்கு நைட் அவன் ரூம்ல தான் இருந்தான். நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. நாங்க சந்தேகப்படல, நீங்க உருவாக்குறீங்க. உங்க பையனை நீங்க வெளியூருக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. உங்க இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லிடுறோம், உங்க பையன் தான் ஜீனத்தோட நிக்காவை பத்தின டிப்பை போலீஸ்க்கு கொடுத்துருக்கான். நான் சூரஜ் சர்மா கிட்ட பேசிட்டேன். அவர் ஒரு மொபைல் ஷாப் ஓனர். அவருக்கு சனா யாருன்னு தெரியல. அப்போ ஏன் சனா அடிக்கடி அவளுக்கு ஃபோன் பண்ணா? சார், ஆயுஷ் தன்னோட வீட்டில் இல்லை, ஜாப் இன்டர்வியூக்காக அவன் டெல்லி வரைக்கும் போயிருக்கான்னு குல்தீப் சொல்றாரு. பயங்கர டைமிங்ல போயிருக்கு. அவனை என்கொயர் பண்ணலான்னு பார்த்தா அவர் கிளம்பி டெல்லிக்கு போயிட்டாரா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ
என்ன? சரி சார், சனாவோட ஃபேமிலி சனாவோட வீடியோவை மீடியாவில் லீக் பண்ணிட்டாங்க. போலீஸ் குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சார் சார், போலீஸ் குல்தீப்பையும் அவரோட பையனையும் காப்பாத்துறதா சொல்றாங்களே, அது நிஜமா? என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு, இப்போ எதுவும் சொல்ல முடியாது. மீடியால சனாவே சொல்றாங்களே. அவ இன்னும் எதுவுமே தெளிவா சொல்லல. இன்வெஸ்டிகேஷன் முடியற வரைக்கும் யார் மேலயும் பழிய போட்டுற முடியாதுல்ல. தேங்க்யூ. சனா ஒரு தைரியமான பொண்ணு. தப்பு நடந்தா அவளால தாங்கிக்க முடியாது. தப்புன்னா தப்பு, சரின்னா சரின்னு சொல்லக்கூடிய தைரியம் அவகிட்ட இருந்துச்சு. உலகத்தை எதிர்த்து போராடுற தைரியம் அவகிட்ட இருந்தது. அவளோட இந்த தைரியமும் அந்த தன்னம்பிக்கையும் யார் கண்ணையாவது உறுத்துச்சா? சனாக்கு எந்த அஃபேரும் இல்ல. அப்படின்னா 2-3 செகண்ட்ஸ்க்கு இந்த ஃபோன் கால் யாருக்கு பண்ணிருப்பாங்க? அது மட்டும் இல்ல, சனாவோட ஃபேமிலி எதுக்காக அந்த வீடியோவை மீடியாக்கு ரிலீஸ் பண்ணாங்க? இன்னும் அந்த வீடியோல எதுவுமே கிளியரா இல்ல. அவங்க ஃபேமிலி குல்தீப் அப்புறம் ஆயுஷ் மேல குற்றத்தை சுமத்திட்டு இருந்தாங்க. இது 2 கம்யூனிட்டிஸ் மத்தியில பூகம்பத்தை ஏற்படுத்துச்சு. இந்த கேஸ்ல மேலோட்டமா ஒரு விஷயமும் ஆழமா இன்னொரு விஷயமும் இருந்ததா? டாக்டர், I'm sorry. She is no more. அம்மா எனக்கு எதுவும் ஆகாது. ஆமா, நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப அழகான அடக்கமான பொண்ணா இருக்கா. சரி குல்தீப் சார், கல்யாண தேதியை சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அப்படியே பண்ணிடலாம். வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்லயே நடத்திடலாம். குல்தீப் சார், நீங்க எந்த டென்ஷனும் எடுத்துக்க வேணாம், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும். என் பொண்ணு சாகச்சிட்டியடா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க அவரை. விடுங்கன்னு சொல்றேன்ல. என்னாச்சு இப்போ? விடுங்க, சண்டை போடாதீங்க. விடுங்க. விடுங்க வரல. விடுங்க. என்னடா சொன்னா கருத்து நான் சொல்றது கேளுங்க. விடுங்க. வேண்டாம், சொன்னா கேளுங்க. நம்ம வீட்டுக்கு போலாம். உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைப்பா. வாங்க, வந்து ஓய்வு விடுங்க. பணத்தை கொடுத்துட்டு நீ எல்லாமே சரி பண்ணிட்டல்ல, மேல இருக்கிறவனுக்கு நீ என்னடா பதில் சொல்லுவ? நீங்க வீட்டுக்கு வாங்கப்பா. என் குழந்தைய கொன்னுட்டியேடா, என் குழந்தைய கொன்னுட்ட. சார் சார், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சனாவோட ஃப்ரெண்ட் நேஹா சொல்ல மறந்துட்டாலாம். என்னத்த சொல்ல மறந்துட்டாளா? சில மாசத்துக்கு முன்னாடி சனாவுக்கு ஒரு வரன் வந்துதான், அதை அவன் மறுத்து இருக்கா. யாரு வந்தது? சோ நீ சனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த. சனா இந்த கல்யாணத்தை மறுத்த அடுத்த நிமிஷம் நீ அவளை கொன்னுட்டியா? அப்புறம் மொத்த குத்தத்தையும் குல்தீப் அண்ட் ஃபேமிலி மேல போட்டுட்ட, அப்படிதானே? சார், யார் இந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னது? யார் வேணா சொல்லிருக்கலாம், அதுதானே உண்மை. சார், இது உண்மைதான், ஆனா பாதி தான் உண்மை. அப்போ மொத்தத்தையும் நீ சொல்லிடு. சார், நான் தாரிக் அங்கிள் கிட்ட நிக்காவை பத்தி பேச போயிருந்தேன். ஆனா சனாக்காக போகல, ருபீனாக்காக போயிருந்தேன். எனக்கு ருபீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அது சரிப்பா, எங்களுக்கும் ரூபினாவுக்கு கல்யாணம் பண்ணணும். சனா தான் பெரியவ, அதனால அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பையனை தேடி ஆகணும். அப்பா என்ன பேசுறீங்க? அக்கா இல்லாம இருந்தா இவனை எனக்கு கட்டி வைப்பீங்களா? ருபீனா, அப்பாதான் பேசிக்கிட்டு இருக்கார்ல, நீயே நடுவுல வர. இருக்கட்டும் ஆண்டி, இதுல ருபீனாவோட சம்பந்தமும் வேணும்ல. சரி, ஒரு வேலை பண்ணுப்பா. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா தனக்கு ஒரு பையன் தேடிட்டு தான் இருக்கும். நீ வந்து விருப்பப்பட்டா காதிர்பாய் கிட்ட நான் பேசவா? இங்க என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நடக்குதா? சனா இல்லனா ருபீனா, ருபீனா இல்லனா சனா. நீ என்ன பேச்சு பேசுற? அமீர் போல நல்ல பையன் உனக்கு கிடைப்பானா? எனக்கு தேவையும் இல்ல. அதோட அமீர் நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்காத, சரியா? அவ தன்னை பேரழகின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. எனக்கு அவளையும் பிடிக்காது, அவளோட எண்ணங்களையும் பிடிக்காது. நான் உங்க வீட்டுல நிக்கா பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அப்பவும் அவ அவமானப்படுத்தினா. எதை நினைச்சு இந்த ஆணவத்துல தெரிஞ்சாலோ. அவ ஆணவத்தை அழிக்க நீ என்ன செஞ்ச? சார், நான் எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா நான் ரூபினாவை தான் விரும்பினேன். நான் அவளுக்காக காத்திருந்தேன். சனாக்கு நிக்கா முடிஞ்சிருந்தா நான் மறுபடியும் அவகிட்ட போய் பேசியிருப்பேன், ரூபினாவுக்காக. சனாவும் அவமானப்படுத்திட்டா, ரூபினாக்காக காத்திருக்க வேண்டியது வந்தது. அதனால என்னாச்சு? சனாவும் இறந்ததுனால அவளுக்கு சரியான தண்டனை கிடைச்சது. நீ எதுக்காக காத்திருந்தியோ அது நடந்துருச்சு. என்ன சார், ஜிலேபி மாதிரி சுத்தி வளைச்சு பேசுறீங்க. ஆனா இதை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. அதனால தான் சொல்றேன், உங்க டைமை என் மேல வேஸ்ட் பண்ணாதீங்க சார். ஏன்னா என்கிட்ட உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது.
சார் சார் சிசிடிவி ஃபுட்டேஜை டீட்டெயிலாக செக் பண்ணேன். அதில் ஒரு அதிர்ச்சி இருந்தது. இங்கே பாருங்க சார். இவர் ரூபினா தானே? அங்க என்ன பண்றா? சார் அடுத்து பாருங்களேன். சார் ஒரு நிமிஷம். இவன் சூரஜ் சர்மா, மொபைல் ஷாப் ஓனர். சனா கால் பண்ணது இவருக்கு தான். இவன் சூரஜ் சர்மாவா? ஆ. சார் சனாவோட ஃபோன்லேருந்து இவனுக்கு கால் போகுது. அந்த கால் கட்டாயி முடிஞ்சதுமே ருபினா இந்த லெட்டரை வெளியே எடுத்துட்டு வந்து வைப்பா. கொஞ்ச நேரத்தில் அவன் அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். அப்படின்னா சனா கால் பண்ணல, ரூபினா தான் பண்ணி இருந்திருக்கா. அப்படிதான் சார் தெரியுது. சார் அடுத்து பாருங்களேன், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த ஆளை பாருங்க, ஆட்டோக்காரன். எப்பவுமே சனா வீட்டுக்கு வெளியவே இருப்பான். ரெகுலரா சனா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். சனாவை இவன் தான் ஆட்டோல கூட்டிட்டு போவான். ஆனா சனாவோட தாக்குதலுக்கு அப்புறமா இவன் இந்த பக்கம் வரவே இல்லை. ரூபினா ஆட்டோக்காரன், 2 பேர்கிட்டயும் நான் பேசணும். சார் எதுக்கு மேடமையில மாட்டி விடுறீங்க? சனா எனக்கு என் தங்கச்சி மாதிரி. அப்படியா? தங்கச்சி மாதிரியா? அதுக்கு தான் டே அண்ட் நைட்டா அவளை ஃபாலோ பண்ணியா? அது ஒன்றும் இல்லைங்க. சனா மேடம் தான் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிடுவாங்க. என் ஆட்டோவில் தான் வெளியில் போவாங்க. நான் அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருந்தேன். வீட்டு கஸ்டமரும் கிடைப்பாங்க, அது இல்லாமல் பணமும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் மேடம். டேய், மர்டருக்கு அப்புறம் நீயும் ஆட்டோவும் எங்க போனீங்க? உண்மை சொல்லு. நான் எங்கேயும் போகல மேடம். நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் மேகா மரத்துட்டு கேட்டு பாருங்க, அவங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். சத்தியமாக சொல்கிறேன். சார் இப்போ ருபினாவை பத்தி கேட்டாரோ, அப்போ நான் அவளை கூப்பிடுறதுக்கு அவ ரூமுக்கு போனேன். அங்க போய் பார்க்கும்போது அவ ரூம்லயே இல்ல. லாக்கர்ல இருந்து 50,000 ரூபாயும் நகையிலும் காணோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி சனா இறந்திருக்கா. இப்ப ரூபினாவும் வீட்டுல காணோம். உங்க வீட்டுல என்னதான் நடக்குது? சர்மா, இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது சார். யார் இந்த பையன்? ருபினாக்கும் இவனுக்கும் அஃபேர் இருந்திருக்கலாம். என்ன சொல்றீங்க சார்? ருபினா வீட்டை விட்டு கூட வெளியே போக மாட்டா. அதுவும் இந்த பையன் கூட இருக்காது. நீங்க சரியா சொன்னீங்க. ரூபினா வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போகல. அதனால சனா போன்ல இருந்து கால் பண்ணி இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தா. இந்த ரூபினா என்னெல்லாம் ஆட்டம் ஆடி இருக்காளோ. சத்தியமா சொல்றேன் சார், எங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம், ஆனா சனாவுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். அதனால ரூபினா சனாவை கொண்டு இருக்கா. மாட்டிக்க கூடாதுன்னு வீட்டை விட்டு ஓடி இருக்கா. சார் ஆட்டோக்காரனை பத்தி மேகா கிட்ட பேசிட்டேன். சனாவுக்கு அவளை நல்லா தெரியும்னு சொல்லியிருக்கா. ரெகுலரா அவரோட ஆட்டோல தான் வந்து போவாளாம். பூஜா, ஆட்டோக்காரனா கண்காணிச்சுக்கிட்டே இரு. அந்த மாதிரி ஆளுங்க தான் நல்ல பெரிய சம்பவம் செய்வாங்க. சார் நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே, அப்புறம் ஏன் என்ன கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா, இவன் எங்க கிடைச்சான்? ஸ்டேஷன்ல இருந்து தூக்கணும் சார். ஓட ட்ரை பண்ணோம். கூட ருவீனா இல்ல. இவங்கிட்ட இருந்த பணத்தையும் நகையையும் வாங்கிட்டோம். போன தடவை எப்படியோ தப்பிச்சுட்ட. இப்ப சொல்லு, சிட்டியை விட்டு தப்பிச்சு எங்க போக இருந்த? ரூபினா எங்க இருக்கா? சார் நான் நிஜத்தை தான் சொல்றேன். எனக்கு எதுவுமே தெரியாது. பொய்யா சொல்ற? ரூபினா யாருன்னே தெரியாது. அவளை நீ பார்த்ததும் இல்ல. ஆனா இதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாளா? அவ என்னோட கஸ்டமர். அவ என்கிட்ட கடன் வாங்கியிருந்தா. அது என்ன கடன்? அது வந்து சார், நான் சூதாட்டம் விளையாடுவேன். அவ என் கூட தான் விளையாடிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம அவ ஏகப்பட்ட பணம் எனக்கு தர வேண்டியது இருந்தது. சூதாட்டமா? அப்படின்னா சட்டாவா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ருபினாக்கு பணம் தேவைப்பட்டது, அதனால அவ சூதாட்டம் விளையாடினா. ஆனா இது விளையாட வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அவ கால் பண்ணி என்ன கூப்பிட்டுடுவா. அவ அவளோட லக்கி நம்பரை எழுதி அந்த பூச்செட்டி கீழே வச்சிருவா. நான் போய் அதை கலெக்ட் பண்ணிப்பேன். எங்களுக்குள்ள மணி டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. ருபினா 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. இது அதுக்கான பணம் தான் சார். இன்னைக்கு காலையில தான் அவ என்கிட்ட கொடுத்தா. அதாவது இப்ப நீ என்ன சொல்ல வரனா, அவ ரொம்ப நேர்மையானவ. ஓடி போறதுக்கு முன்னாடி உன் கடனை அடைச்சிட்டு போயிட்டான்னு. ஏண்டா என்ன முட்டாளாக்க பாக்குறியா? இல்ல சார், நான் உண்மையை தான் சொல்றேன். அவளுக்கு என் அவசியம் இருந்தது, அதனாலதான் அவ என்னை தேடி வந்தா. அப்படி அவளுக்கு என்ன அவசியம் இருந்தது? உன் கடனை அடைக்காம அதை நிறைவேற்ற முடியாதா? அவளுக்கு டெல்லி டிக்கெட் தேவைப்பட்டுச்சு. அது அவளால யார்கிட்டயும் சொல்லவும் முடியல. அதனால அதை என்கிட்ட அவ சொன்னா. அந்த விஷயத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னா. டெல்லி? சார்
டெல்லியில ஆயுஷோட ஜாப் இன்டர்வியூ இருந்தது. சார் நான் ஃபோன் போட்டுட்டே இருக்கேன், ஆனா ஃபோன் போக மாட்டேங்குது. போகவும் போகாது. நாங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு. உங்க பையன் ஆயுஷ்க்கு டெல்லியில எந்த இன்டர்வியூவும் கிடையாது. அதோட தாரிக் சார், உங்க பொண்ணு ரூபினா அவளும் இங்க இருந்து ட்ரெயினை பிடிச்சி டெல்லிக்கு கிளம்பி போயாச்சு. சொல்லுங்க, இப்போவும் எல்லாத்தையும் மறைக்க போறீங்களா இல்ல தெளிவா சொல்றீங்களா? அதாவது ஆயுஷ் ரூபினாக்கு நடுவுல என்ன இருந்தது? சார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். ருபீனா வீட்ல தனியா இருந்தா. ஏதோ ஒரு காரணத்துக்காக பாதியிலேயே நாங்க திரும்பி வர வேண்டி இருந்தது. எப்போ நாங்க ருபீனா அம்மா, அப்பா, மறுபடியும் என்ன அம்மான்னு கூப்பிடாத. இங்க வர எங்க இருந்து உனக்கு தைரியம் வந்தது? டேய், முதல்ல வீட்டை விட்டு வெளில போடா. ஆயுஷ் ரூபினா என்ன பண்ணாங்களோ அது பெரிய தப்பு. விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா எங்க 2 பேர் குடும்பத்தோட மானம் போயிருக்கும். அதனால குல்தீப் கிட்ட நான் பேசினேன். சார், விஷயம் வெளியில தெரிஞ்சுதான் என் மானம் போயிருக்கும், என் அரசியல் வாழ்க்கையே வீணா போயிருக்கு சார். அதனாலதான் சார் மூடி மறைச்சிட்டோம். இதுக்கப்புறம் நீங்க ஒழுங்கா இருக்கணும்னு அவங்க 2 பேரையும் மிரட்டி அப்புறம் விட்டுட்டோம் சார். ஆனா நீங்க சொன்ன பேச்ச உங்க பசங்க கேட்கல. சர்மா, டெல்லிக்கு ஃப்ளைட்டை போட்டு 2 பேரையும் பிடிச்சிட்டு வா. சார் 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 சார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சனாவை கொண்டுட்டோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது சார். நாங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு ஓட நினச்சோம். எல்லாரையும் விட்டு விலகி வாழ நினச்சோம். நான் எங்க வீட்டுக்குள்ளேயே கைதி மாதிரி வாழ்ந்துட்டு வந்தேன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா சார்? ஏன் சார் ஒருத்தனை காதலிக்கிறது தப்பா சார்? நான் ஜாதி மதத்தை நம்புறவ கிடையாது. இதுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அம்மா, நீங்க வெளியே வாங்க. நான் அவளுக்கு புரிய வைக்கிறேமா. நான் ஒரு அக்காவா இல்லாம ஒரு ஃப்ரெண்டா தான் உன்கிட்ட நான் இங்க பேச வந்திருக்கேன். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. ஆயுஷும் நீயும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்க. முதல்ல உங்களோட படிப்பை முடிச்சிருங்க, அப்புறம் ஒரு வேலையை தேடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒன்னா வாழ ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டுல உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். சார், சனா எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா சார். ஆனா நாங்க சேர்றது ரொம்ப சந்தேகமா இருந்தது. என்னால அந்த வீட்டுல மூச்சு கூட விட முடியல. வீட்டை விட்டு வெளியே வரப்போ பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவோ நான் சூதாட்டம் விளையாட ஆரம்பிச்சேன். ஆனா அங்கேயும் ஏகப்பட்ட நஷ்டம் ஆக ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கப்புறம் தான் ஆயுஷோடைய பேர் இந்த கேஸ்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப வீட்டை விட்டு ஓடி போறதுதான் சரின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா சனாக்காவை நாங்க கொல்லல. சனா சாகிறதுனால இந்த ஆயுஷ்க்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்காது. ஆனா தாரிக், அவன் அவமானப்பட்டதுக்கு ரூபினா தான் காரணம், சனா கிடையாது. சார், இப்போ 2 சஸ்பெக்ட் தான் நம்ம கிட்ட மீதி இருக்காங்க, யூசுப் அண்ட் அமீர். சார், ஜீனத்தா கூட இருக்கலாம். ஏன்னா சனா அவனுக்கும் தடையா இருந்தா. ஆனா சனா வீடியோல அவங்க பேரை சொல்லலையே. சார், யூசுப், ஜினாத், தாரிக், குல்தீப் கூடவே ஐஷோட ஹிஸ்டரியும் எடுத்துட்டாங்க. ஆனா ஒன்றும் கிடைக்கல. ஒரு பொண்ணை இவ்வளோ மோசமா எரிச்சு சாவடிக்கிறாங்க, ஆனா எதுவும் கிடைக்கலன்னு நீ சொல்ற. சார், சனாவுக்கு நடந்த விஷயத்தை எடுத்து வச்சு 2 பார்ட்டியும் ஒன்னா பேசுறாங்க. வரப்போற எலெக்ஷன்ல விஷயமே வேற மாதிரி கூட இருக்கலாம். எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க, உட்காந்து பேசுறாங்க, பொண்ணை பழி வாங்குறதுக்கு சபதம் எடுக்கிறாங்க. ஆனா இவங்க உட்காந்து பேசும்போது ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ண, எல்லா இடத்துக்கும் ஒருத்த மட்டும் வரான். யாரு? சொல்லுங்க சார். நான் கௌரவ், ஆயுஷ் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சார், கௌரவ் தான் ஆயுஷ் ருபீனாவை பற்றி என்கிட்ட சொன்னதே. இந்த ருபீனா இருக்காளே, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவளையே நிக்கா பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீ இவளை நிக்கா பண்ணணும்னு நினைச்சா காலம் பூரா கல்யாணம் பண்ணாமே இருந்துருவ. ஏன்? ஆயுஷோட செட் ஆயிருக்கா, உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா. சார், இந்த விஷயம் எனக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. இது எனக்கு கோபத்தை கொடுத்துச்சு. எலெக்ஷன் அப்போ எனக்கும் ஆயுஷ்க்கும் நடந்த சண்டை, சின்ன சண்டை அப்படியே பெருசாயிடுச்சு. சார், ஒரு பக்கம் எலெக்ஷன் முடிஞ்சிருந்தது, இன்னொரு பக்கம் ருபீனா ஆயுஷ் பத்தி அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆயுஷால வீட்டை விட்டு வெளியே வர முடியாம போயிடுச்சு. ஆயுஷை நம்பி தான் என் செலவும் ஓடிட்டு இருந்தது. அந்த பணத்துக்காக நான் இவனை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இவன் ஒரு மெசேஜை ருபீனா கிட்ட கொடுக்க சொன்னான். ருபீனா ஆயுஷை மறந்து அமீரை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மெசேஜை நான் ருபீனா கிட்ட கொடுத்துட்டேன். உன்னோட இந்த மெசேஜ், அதாவது அவன் அனுப்பின மெசேஜை அவன் மறுத்திருக்கா. அமீர் செலவை நிப்பாட்டிட கூடாதுன்றதுக்காக நீ இந்த சம்பவத்தை பண்ணிருக்க. இல்ல சார், நான் எந்த சம்பவமும் பண்ணல. அப்படின்னா அதை காட்டு.
இத பார்த்தல, இது உன்னோடது. உன் வீட்ல இருந்து எடுத்திருக்கோம். அன்னைக்கு நைட்டு இதை தானே போட்டுட்டு இருந்த. பொய் பேசாத. சிசிடிவில இது எல்லாமே தெளிவா தெரியுது. சொல்லு. சார், இந்த மாதிரிலாம் நான் இவனை எதுவுமே பண்ண சொல்லல சார். இவன் தனியா போய் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். எனக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது சார். சார், இவன் சொன்னதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு சம்பந்தம் இல்ல, உங்க அப்பாவுக்கு இருக்குல்ல. இப்போ சொல்லுங்க காதர் சார். தாரிக் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ரூபினா அப்புறம் ஆயுஷ் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட இப்படி ஒரு கேவலமான பொண்ணை எப்படி சார் என் பையனுக்கு நிக்கா பண்ணி வைப்பேன் சொல்லுங்க. நான் இவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆனா இவன் பேச்ச கேட்டாதானே. ரூபினா தான் வேணும்னு ஒத்த கால நின்னா. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அதனால நான் தான் கௌரவ் கிட்ட பேசினேன். அங்கிள், அமீர் உங்க பேச்சே கேட்கலனா என் பேச்சு எப்படி கேட்பான்? அவன் பேச்ச கேட்கணுன்ற அவசியம் இல்ல. ஏன்னா விஷயம் இப்ப கைய மீறி போயிடுச்சு. எனக்காக ஒரு காரியம் பண்ண. அதுக்காக நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தர தயாரா இருக்கேன். இந்த முட்டாளுக்கு நான் 5 லட்சம் ரூபாய் பணம் கையில கொடுத்தேன். ருபினாவோட கதையை முடிக்க சொன்னேன். ஆனா இந்த கிறுக்கு பையன் சனாவை கொன்னுட்டான். நான் 2-3 நாளா கண்காணிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் அவ டெய்லி நைட் குப்பை கொட்ட வருவான்ற விஷயம் தெரிஞ்சது. அன்னைக்கு நைட்டு ருபினா வீட்டுக்கிட்ட அவளுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு ருபினாக்கு பதிலா சனா அங்க வந்துட்டா. சனாக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவளை நான் எரிக்கலனா அன்னைக்கு நான் மாட்டியிருப்பேன். ருபினாவை எங்களால எதுவும் பண்ண முடியல. அதனால அந்த சனாவியை எங்களோட பகட கையா பயன்படுத்தி பழிய தூக்கி ஆயுஷ் மேல போட்டுட்டோம். அப்பதான் என்னோட ஓட் பேங்க் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதோட என்னால எலெக்ஷன்ல ஈஸியா ஜெயிச்சிட முடியும். அதாவது ஒரு கல்லுல 2 மாங்காவை அடிக்க நீ பார்த்திருக்க. ஆனா அந்த கல்லு உன் காலிலே வந்து விழுந்திருக்கு. அதான் அந்த கல்லு விழுந்துருச்சுல்ல. வலிய அனுபவி. எந்த மாதிரியான சமூகத்தை நாம உருவாக்கிட்டு இருக்கோம். தப்பே பண்ணாத சனா மாதிரியான பெண்கள் கொல்லப்படுறாங்க. காதிர் மாதிரியான ஆட்கள் அதுலயும் லாபத்தை தேடிக்கிறாங்க. இந்த கேஸ் நமக்கு ஒரு பாடமா இருக்கு. ஆனா இன்னும் என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் அகலாம இருக்கு. சனா செய்யாத ஒரு குற்றத்துக்காக தண்டனையை அனுபவிச்சா. நம்ம சமூகத்துக்கு ஒரு ரீஃபார்மிங் அவசியம் தேவைப்படுது. இந்த மாற்றத்தை நாம கொண்டு வரணும். ஆரம்பத்தை வீட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். நான் திவ்யாங்கா திரிபாதி தஹியா உங்களுக்கு பாய் சொல்லிக்கிறேன். புது எபிசோட்ல மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க தொடர்ந்து பாருங்க கிரைம் பேட்ரோல், விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் விழிப்பார்கள். ஜெய் ஹிந்த்.